சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்காக செந்தில் பாலாஜியை பிற்பகலில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடம் ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்களை பெறுவதற்காக நேரில் அவரை வரும் 22ஆம் தேதி ஆஜர்படுத்த வேண்டும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. ஏற்கனவே 15ஆம் தேதி செந்தில் பாலன் நீதிமன்ற காவலானது 32வது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது அவரை 22ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனு மீது மீண்டும் வாதிட செந்தில் பாலாஜி அனுமதி அளித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த மனு மீது மீண்டும் வாதிட அனுமதி கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் இந்த வழக்கு தொடர்பான சில ஆவணங்களை கோரி வங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த ஆவணங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்பதால் அந்த எந்த ஆவணங்கள் கிடைத்த பின் அதன் அடிப்படையில் வாதிட அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பு இன்று மீண்டும் விசாரணை கொண்ட போது செந்தில் பாலாஜி தரப்பிற்கு வங்கியிலிருந்து பெறப்பட்ட அசல் ஆவணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் மனுவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் வாதிட அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் வங்கி செலான் தொடர்பாக மட்டுமே வாதிட வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் புதிதாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் வங்கியில் இருந்து கொடுக்கப்பட்ட அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தங்களுக்கு வழங்கிய வங்கி சார்ந்த ஆவணங்களுக்கும் வேறுபாடுகள் இருப்பதால் வங்கியின் அசல் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள ஆவணங்கள் அனைத்தையும் செந்தில் பாலாஜிக்கு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இதனை பெற்றுக்கொள்ள செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என தெரிவித்த நீதிபதி இதற்காக வருகிற ஏப்ரல் 22ஆம் தேதி 3 மணிக்கு மேல் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.